மகனே, உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் என்று கவலைப்படுகிறாயா? உன்னை ஒதுக்குவதற்கான 5 காரணங்களை நான் சொல்கிறேன் கேள். நான் கூறிய இந்த 5 காரணங்களையும் நீ தவிர்த்து வந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழலாம். சில நேரங்களில் நம்மிடம் ஒரு கேள்வி இருக்கும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனாலும் ஏன் என்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள்? இந்த வீடியோவில் உன்னை ஒதுக்கப்பட வைக்கும் 5 முக்கிய காரணங்களை சைக்காலஜி பார்வையில் எளிமையாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். காரணம், கடைசியில் வரும் காரணம் பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உன்னை எல்லோரும் தவிர்ப்பது போல தோன்றுகிறதா? எங்கோ நீ மட்டும் தனியாக இருப்பது போல இருக்கிறதா? அப்படியென்றால் இந்த 5 காரணங்களில் ஒன்று உன்னிடம் இருக்கலாம். காரணம் 1, எப்போதும் நெகட்டிவா பேசுவது. ஒருவர் எப்போதும் குறை, கவலை, பிரச்சனை பற்றி மட்டும் பேசினால் மக்கள் மெதுவாக தள்ளி நிற்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் யாரும் தங்கள் மன அமைதியை இழக்க விரும்ப மாட்டார்கள். காரணம் 2, அதிக எதிர்பார்ப்பு. நான் செய்தேன், அவனும் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்க ஆரம்பிக்கும் போது ஏமாற்றமும் தூரமும் உருவாகும். காரணம் 3, மற்றவர்களை கேட்காதது. சிலர் பேசுவது மட்டும் செய்வார்கள், ஆனால் மற்றவர்கள் பேசும்போது உண்மையாக கேட்க மாட்டார்கள். கேட்கப்படாத இடத்தில் யாரும் நீண்ட நாள் இருக்க மாட்டார்கள். காரணம் 4, தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது. நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் ஏன் மதிக்க வேண்டும்? உன் மதிப்பை முதலில் நீ உணர வேண்டும். காரணம் 5, எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பது. இது மிகவும் ஆபத்தான பழக்கம். எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று வாழ ஆரம்பித்தால் ஒரு நாள் நீ உன்னையே இழந்து விடுவாய். ஒதுக்கப்படுவது உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை. சில நேரங்களில் அது உன்னை சரியான மனிதர்களிடம் கொண்டு செல்லும் வழி. இந்த 5 காரணங்களில் எது உன்னிடம் இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள்.